விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நட்பு என்பது ரொம்ப புனிதமானதுங்க. ஆனால் இவங்கள கண்டுக்கவே இல்லைங்க. அரெஸ்ட் ஒன்னா முதல்ல எஸ்கேப் ஆனது இவங்க தான் அப்படின்னு உதயநிதி கவலைப்படுறாரா? அது என்னன்னு பார்ப்போம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தில் நாங்க கேட்க போறோம் பாருங்க கேள்விகள். பதில் சொல்ல தயாரா முதலமைச்சர்னு சவால் விடுத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர். தமிழகத்தின் தானை தலைவர், கோட்டு போட்ட விவசாயி, இப்படியெல்லாம் பல்வேறு அடைமொழியோட பேச 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 எதிர்கட்சிக்காரங்களாம் அப்படியே டென்ஷனாக தயவு செஞ்சு நிறுத்துப்பா அப்படின்னு சபாநாயகர் சொல்ல எப்படியோ முடிச்சிட்டார் இன்னைக்கு வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் அவர்கள். ஆனால் அதையும் திருப்பி கண்டினியூ பண்ணிட்டால் என்னன்னு பார்ப்போங்க. இன்னும் விக்கெட் விழப்போதா அப்படின்னு கலக்கத்தில் இருக்கிறது அதிமுக. இன்றைக்கு 3 பேர் சந்தித்திருக்கிறார்கள். யாரை? ஆனந்த் அவர்களை. என்ன பேசினாங்க, என்ன எதுன்னு விவரங்களை உள்ள பார்க்கலாம். குளத்தூர் தொகுதியில கொத்து புறாட்டை போட்டோம், ஆனால் அது நீடிக்காதுங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்னு திமுக சொல்ல, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னு அந்த பாபு அவர்கள் இன்று சொல்லி முடித்து விட்டார். ஸோ அந்த பிரச்சனை இன்று முடித்து வைக்கப்பட்டது. என்னன்னு பார்ப்போம். நம்ம பிடி வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு. ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் கால அவகாசம் என்ன, பிடிப்பாங்களா இல்ல அதற்கும் ஏதாவது வழி கண்டுபிடிப்பார்களா திமுக வழக்கறிஞர்கள்? இத பத்திலாம் தான் பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். ரஜினிகாந்தோட பாபா படம் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பல பேர் அந்த படத்தை பார்க்கல. என்னை பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க பரத மண்டபரிய. அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, ரஜினிகாந்த் உள்ள வரும்போது, நீ யாரு சித்தப்பா, நீ யாரு பெரியப்பா, நீ யாரு நான் பக்கத்து வீட்டுக்காரன், நீ யாரு நண்பன், நீங்கிரு அப்படிம்பாரு. அதே மாதிரி இன்னொரு படத்துல சந்தானம் சொல்லுவார், நட்புல என்னடா கெட்ட நட்பு நல்ல நட்பு எல்லாமே நல்ல நட்பு அப்படின்பாருல. ஆனா நமக்கு வாய்ச்சதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரித்தீஷ், கார்த்தி இப்படி போன்றவங்க நம்ம சேப்பாக்கம் சேக்குவார இருந்தாங்க, அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சியில இருக்கும்போது அசையவே இல்லையா? அவங்கள தாண்டி தானே இவரை பார்க்கவே முடிஞ்சது. அந்த அளவுக்கு க்ளூ போட்ட மாதிரி இருந்தாங்க நம்ம சேப்பாக்கம் சேக்குவார கூட. ஆனா என்னன்னா, அந்த கூட இருந்த தம்பிங்கெல்லாம் அந்த அரெஸ்ட் ஒருத்தரையும் காணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க போடுது பாதி பேர் போன. இதுக்கெல்லாம் இருக்காதுங்க, காப்பாத்தலாம் எங்கேயாவது அந்த டோல் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களோ? ஆமா, பிளான் எல்லாம் பண்ணி வழக்கறிஞர் டீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஜட்ஜ் எல்லாம் பறக்க விட்டு என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. பேக் டிராப்ல ஒர்க் நடந்துருக்குங்க அப்படின்னா. ஆனா அந்நேரத்துல இவங்க தான் ஆட்சி காலத்துல இவங்க தான் கூட எல்லாம் செஸ் விளையாடுறது எல்லாம் கூட தான் சுத்தி இருந்தாங்க போட்டு இருக்கு. கூட இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்லாம் உள்ளேயே உள்ளையா. அந்த ஏஜ் அவருக்கு பிடிக்கலைங்க. அவர் இப்ப கூட மாத்துங்க, எனக்கு ஏத்த மாதிரி ஆளுங்களை மாத்துங்க. அரெஸ்ட் ஆன பூரா வாண்டடா வண்டியில ஏறினது யாருங்க? மா சுப்பிரமணியம், பல வியாதி எல்லாம் வைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல வந்திருக்காருங்க. ஏவா வேலு எங்க போயிடுவாரா உடம்பு சரியில்லாம தானே இருக்கிறாரு. ஆமா, அதுக்குள்ள வண்டியில ஏறி போயிடுவாரான்னு ஒரு பயத்துல இருந்தாங்க எல்லாம். இல்ல ஹாஸ்பிட்டல் வந்திருக்காருன்ட்டு அவர் பயங்கர டென்ஷன் ஆக KN நேரு பேரும் அவ்வளவு நேரம் அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணி காலையில இருந்து நைட்டு வர கூட நின்னு வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தை இணைத்து வைத்து விட்டு தான் பிரிஞ்சாங்க போயிருக்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையில இந்த 5 வருஷம் நீங்க இவெல்லாம் கண்டுக்காம இருந்தீங்களே, இக்கட்டான சூழ்நிலை பாருங்க எப்படி உதவி இருக்காங்க. ஆனா அந்த 5 வருஷமும் கூட சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க நண்பர்கள். அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களே. ஜாயின் பண்ணிக்க போறாங்க. என்ன அடுத்த ரவுண்ட்ல வருவாங்களோ? அப்பதான் வருவாங்க. இப்ப என்ன பிரயோஜனம்? இப்ப வேற பக்கம் அவங்க டைரக்ஷனை கூட மாத்தி இருக்கலாம். இல்ல உங்க எதிர்பார்ப்பை பார்த்து அடுத்த வாட்டி ஒரு அரஸ்ட் நடக்குமோ அது எனக்கு தெரியாத. அடுத்த வாட்டி வருவான்னு போது அதை யோசிச்சேன். அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க வாய் முகூர்த்தம் நடைபெறும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி ஒரு கைது நடந்த அளவு தயவு செஞ்சு கூட இருங்கப்பா, தம்பியை கை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்றாப்ல. நண்பர்களை பத்தி இப்படி கலங்குற விஷயத்த நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அதிரடியா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு டிஎம்கே வழக்கம் போல வர்றதுதான் அப்படிங்கிறீங்களா? கரெக்ட். எப்போ எதிர்கட்சியா சட்டசபை கூட்டத்தொடர்னாவே கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வர்றதுன்றது ஒரு மடிச்சு வச்சிருப்பாங்க, ரெடியா வச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு யாரும் ஆனா இன்னைக்குன்னு பாத்துக்கு சோகத்துக்கு ஒருத்தர் கூட ஏங்க இன்னைக்கு கருப்பு போட்டுதீங்கன்னு கேட்கல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சபரிமலைக்கு போறாங்க இல்ல சாமியே சன்னமையப்பா. அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு பழக்கமாயி போச்சு. அதனால இவரே வலிய பூந்து
பூந்து எதுக்காக கருப்பு சட்டை போட்டோன்ற விளக்கத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லாம ஆ. சவால் விடுற பாருங்க. அதாவது கைதுக்கு அப்புறம் ஒன்லி சவால் தான். ம். அன்னைக்கு விமான நிலையத்துல அப்படி வெளில வந்ததுல இருந்து ஆரம்பிச்ச சவாலு இப்ப வரைக்கும் ஓயாம ஒரே டெய்லி ஒரே சவாலா விட்டு விட்டு தள்ளி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நாளைக்கு இருக்கு பாருங்க அந்த தாவேக அரசுக்கு கிழிக்கிறோம் வாங்க நாளைக்கு. கேட்க போறோம் பாருங்க கேள்விய. காவிரி நீரை பத்தி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னா இப்படி கேட்க முடியும் தெரியாது. அந்த சீட்டோட தான் இருப்பாங்க. கேள்வியா கேட்க போறாங்களா நாளைக்கு. முதலமைச்சர் தான்ப்பா எனக்கு பதில் சொன்னோம். வேற யாரும் யாரும் சொல்ல கேட்க மாட்டாரு போல இருக்கேன். ஆமா. அது நேத்திக்கே வேற சொல்லிட்டாரு ஒரு தடவை. அது என்னங்க முன்ஜாமீன் வாங்குற மாதிரி வாங்குறாங்க. ஏன் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா? அது கூட வந்து அவர் வக்கற்றவரா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இன்னைக்கும் திரும்ப திரும்ப அவரை பிடிச்சி டிராக் பண்ணி மாமாடா வா 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 வா. இழுக்க அந்த மாட்டோம். படத்துல அந்த கிட்னி எடுத்துக்கிடுவாங்க பாருங்க. அந்த வடிவேல கூப்பிட வா வா வான்ட்டு. வா வான்னு கூப்பிட்டு கேள்வியா கேட்க போறாராம். இந்த சைடு அவர் கேட்ட உடனே கீழே வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இறங்கி அப்படியா ஓடிராம இருப்பா நீங்க முதல்ல வெளிநடப்பு பண்ணாம இருங்கப்பா. நீங்க இன்னும் ஒழுங்கா கேள்வியவாது ஒழுங்கா கேட்பீங்களான்னு தெரியாது. எங்க தலை பதில் சொன்னா நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. அவர்தான் அவர் நண்பர் சொல்லியிருக்காருல்ல, நாங்க பார்ட்டி பண்ண வார்த்தை சொன்னாலும் எல்லாம் எஸ்கேப் ஆவாங்க, அதுக்குள்ள நான் கேட்ட பூட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்களா. ஒருவேளை நாளைக்கு கேட்ட போட்டுனாலும் போட்டலாம். சோ இது அவர் அநேகமா முதல்வர் நாளைக்கு ரெடியா வருவாரு. ஆமா இருக்கலாம். கோட்டு போட்டு வரலாம் நாளைக்கு வந்து பேச ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க. 2 பட்ஜெட்டையும் வெளில வந்து என்ன சொன்னாரு? ஒண்ணுத்துக்கும் உதவாத பட்ஜெட். ஸ்டிக்கர் ஜீரோ. அந்த வார்த்தையில தான் எனக்கு சந்தேகம். பேரை மாத்துனாங்க, ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லைங்கிறாங்க. அப்ப 5 வருஷமா நீங்க என்னையா பண்ணீங்க? ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாத பட்ஜெட்டியா போட்டீங்க அப்படின்னு. இல்ல ஒருவேளை பேர் மாற்றம் வந்து லாய்க்கு இல்லாம இருந்திருக்கும். ஏங்க பேரத்தானங்க மாத்துனாங்க. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி திட்டம் தானங்க வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதெல்லாம் வச்சு அந்த திட்டத்துல ஏதாவது வருமானமா வந்துட்டு இருந்துச்சு. இல்ல அதே மாதிரி 3 மாசத்துக்குள்ள இவரு காவிரி நீரை பத்தி விளக்கம் சொல்லணுமா, மேகதாதனை கட்ட விடாம போய் தடுக்கணுமா. ஆனா இவ்வளவு வருஷம் நீட்ட நிறுத்தணுமா, எல்லாமே அதாவது இவங்க என்னென்ன செய்ய முடியலையோ அத்தனையும் அவர் செய்யணும் 3 மாசத்துல. ஆனா இவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வச்சே ஒரு அரசியல் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்கன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. அம்மையார் ஆட்சி காலத்துல எங்கள் புரட்சி தலைவியே, எங்கள் மகமாயியே, எங்கள் சமயபுரம் அம்மாவே, எங்கள் மாங்காடு தாயே, உங்கள் வழியில் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அப்பா எங்கள் படிக்க வைத்ததை விட நீங்கள் கொடுத்த எம்எல்ஏ என்ற பட்டம் தான் எங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைத்தது. அமைச்சராக்கி அழகு பார்த்து இருங்க கட்சியில தான் சேர்ந்துட்டீங்களா? இல்லைங்க, இப்படி எல்லாம் சொல்லிதான் அந்த பட்ஜெட் ஆரம்பிப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி, அதுக்கப்புறம் அடுத்து வரும் எங்கள் ராஜராஜ சோழனே, நெடுமுடி கொண்டு சோழனே. ஒரு அநியாயத்தை பின்னாடி அந்த சேருக்கு நேரா பேக்ல அப்படி கேமரா வைக்கிற மாதிரி இந்த சேர்ல போட்டு துணை முதலமைச்சரை உட்கார வச்சு சினிமா வளர்த்தோம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை விட்டுட்டு அவளை விட்டாங்க. 2021 பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவரை பத்தி பின்னவர் சின்னவர்னு இவரை பத்தியே பார்லிமெண்ட்ல வந்து அவர் பேர் தானே சொல்லி வந்து எடுத்தாங்க. 10 நிமிஷம்னா 5 நிமிஷம் பேசி 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 பேசிட்டு கடைசியில அவருக்கே ஒரு டென்ஷன் ஆயிடும். எங்கள் சின்னவரே, ராஜராஜ சோழனே, இளம் கலைஞரே இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்படி எல்லாம் சொன்னும் போது இப்ப வந்து அதே ஸ்டைல்ல எங்க கோட்டு போட்ட விவசாயியே, ஆமா லீடர் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பேசிட்டே இருந்திருக்காரு. எதிரில ஐயோ இந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டிய இடம் நான் இல்லையா இருந்திருக்கணுங்க உங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, ஐயோ அப்படியே பிபி ஏறி எல்லாம் அப்படியே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுன்னா உடனே பாவம் மரபை மீறிட்டாங்கன்னு உடனே குதின்னு குதிக்க உடனே பிரபாகரன் வந்து இருப்பா தம்பி கொஞ்சம் நீ வந்த விஷயத்த பாடிப்பான்னு அவரும் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில விடல நான் கொண்டு வந்ததை படிச்சே தீருவேங்க அப்படின்னு சொல்ல மொத்தத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கு. ஆட்சினா அது தாவேக ஆட்சிதான், எங்க லீடர் தான் அதை சொன்ன முதல்வர் தான் சொல்லி விசில் வந்து தானாக வராது, ஆதரவு எல்லாம் சொன்னாரு. அவர் எழுதி வச்சு போட்டோன்னா தயவு செஞ்சு நிறுத்திருப்பா, இவன் நிறுத்தாத. அப்ப இன்னும் நினைச்சுக்கிட்டேன் நான், இன்னும் மானிய கோரிக்கை இருக்கு, 22 நாள் இருக்கு. இல்ல அவர் 22 துறையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு படிச்சுட்டாருங்க. அது படிச்சுட்டாரு. அது வேற வெளியில வந்து எல்லாம் கொதிக்கிறாங்க. இன்னையா 2.5 மணி நேரம் பட்ஜெட்டை விட ஜாஸ்தியா போயிடுச்சையா. 22 துறைக்கு இவர் ஒருத்தர் தானா? அப்ப மிச்ச துறைக்கெல்லாம் யார் பேச, நாங்க எதுக்கு வரணும்லாம் எடப்பாடி ஐயா நீ எதுக்கு வரீங்கன்னு யாருக்கு இங்க புரியுது. அது வேற விஷயம். பட்ஜெட்ல சிக்கன் பிரியாணி போடுவாங்க, செஞ்சீங்களா? நாங்க தூர் மராமத்தா நாங்க பண்ணோம், விவசாயிகளுக்கா நாங்க பண்ணோம், நதிநீர் இணைப்பா நாங்க பண்ணோம். அப்ப பண்ண தூர்வாரு மராமத்து இப்ப வரைக்கும் தண்ணி நிக்கிறது காரணமே அதானா இருக்கலாம். அவர் பண்ணது ஒரே நல்லது இல்லையா? அப்ப அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு எதுக்கு திரும்பி நிதி ஒதுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. சரி ஓகே, இருந்தாலும்
இந்த திருப்பி வந்து அந்த புராணம் பாடுவது, தலைவர்களை பற்றி பேசுவது, இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லா மக்களும் வெறுத்து போயிட்டு உங்க மேல அது எப்படி வெறுப்பு வந்துச்சு அதே வெறுப்பு திருப்பி உங்க மேல வந்துடும். தயவு செஞ்சு இந்த மானிய கோரிக்கை கேள்வி நேரத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னா மக்களுக்கான நேரத்தை ஒதுக்கி பேசுங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாம். அதிமுக ஏற்கனவே 46ல இருந்து ம். 41 ஆகி இப்படி ஆயிட்டே போகுது. இப்போ என்ன நடக்கும்னே தெரியாத நிலை இருக்கும் பொழுது ஆ. எல்லாரும் இங்க பட்ஜெட்டை பத்தி விமர்சனங்களை செய்து கொண்டு பாவம் எடப்பாடி அவர்கள் பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஓடி வந்து காரை மாத்தி ஏறிட்டாரு. காரங்களை காரை வழக்கம் போல மாத்தி ஏறிட்டாரு. அவசரங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க அவருக்கு. பிரச்சனைல பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல சந்துகேப்ல ஒரு 3 பேரு அந்த சைடு போய் ஆனந்த் அவர்களை பார்த்து அவங்க தொகுதிக்கான விஷயங்களை பாயிண்ட் அடுக்குன்னு அடுக்கி வச்சு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதே மாதிரிதான். எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, அத்திக்கடவு அவினாசி 2.0 அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டி இருக்கு, அதுக்காகலாம் நீங்க என்ன பண்ண மானிய போறீங்க? கோரிக்கை பேசுவீங்களா? மானிய கோரி ஆமா அதுலயாவது வருமா? நீர்வளத்துறை அமைச்சரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாயிண்ட் மேல பாயிண்டா போட்டு சும்மா 1/2 மணி நேரம் 3 பேரும் அவங்க தொகுதிக்காக போராடி இருக்கிறாங்க. அப்படின்னா எடப்பாடி அவர்கள் இங்க பாவம் பட்ஜெட்டை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு காரை வேற மாத்தி நீங்க சொன்ன மாதிரி வழக்கம் போல உதயநிதி ஸ்டாலின் காலைல விட்டாராம். ஒரு 3 குறைஞ்சிருமோன்னு யாரோ காதுல லைட்டா ஓதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத கேட்டுட்டு அவர் ஐயோ 38 இனி எங்கய்யா நம்ம வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சொல்லிட்டாங்களே நாங்க கட்சியெல்லாம் மாற மாட்டோம், நாங்க இங்கதான் ஆனா இருப்போம். யார் இபிஎஸ் நாங்க ஏன் போய் பார்க்கணும் கேக்குறேன். சிவி சண்முகம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பாவங்க. என்ன அவரை நீங்க பாக்கலையா? அவரு என்னமோ கேட்டிருக்காங்க செய்தியாளர்கள் கேட்ட உடனே நான் எதுக்கு போய் பார்க்கணும் அவரை அப்படின்ட்டு ஒரேடியா டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் இருக்கிற பிரச்சனை நீங்க வர பிரச்சனை ஏற்றி விட்டுட்டு அவர் பாவம் ஏற்கனவே பார்த்து எம்ஜிஆர் மாலையில கூட்டம் கம்மியான போது செக்யூரிட்டி மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஜாஸ்தி எண்ணிக்கை போலீஸ் வேற இருக்கு, அதாவது தாக்குதல் நடத்திடுவாங்கன்னு போலீஸ் வேற அதிகமா இருக்கிறத விட தொண்டர்கள் கூட்டம் குறைஞ்சுனே இருக்குது எம்ஜிஆர் மாளிகையில. ஸோ அந்த பாரம்பரியத்தை நீங்க தயவு செஞ்சு ஒழிச்சு முடிவு போட்டு நீங்க தான் இருப்பீங்க போல் இருக்கு. கொளத்தூர்ல கொத்து புரோட்டா அப்படின்னு பயங்கர ஃபேமஸ் ஆகி போய் இப்போ இல்லைங்க நாங்க ரீகவுண்டிங் போனோம் அப்படின்லாம் சொல்லி கவுண்டிங் இல்ல மிஷின் அந்த மெஷின் சரியா வேலை செய்யறா பெரிய அப்படின்னு சந்தேகம் பாக்குறது. வந்துச்சு. அதான் அது இது 3 நாள்லயே சந்தேகம். இல்ல இது அது சரியா இருந்தா ரீகவுண்டிங் கேட்டிருப்பாங்க. டைம் இருக்கான். அது கொஞ்சம் 3 நாள் 1 வாரத்துக்குள்ளதான் அதை போய் பார்க்கணுமா. அதாங்க 3வது நாளே அதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. அதான் இது ஒருவேளை சரியான ரீகவுண்டிங் கேட்டிருப்பாங்க. ஏன்னா, இல்ல இதுல எப்பயுமே பாத்தீங்கன்னா தோத்தா பெரிய சந்தேகம் வந்துருங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா மிச்சம் ஒரு 55 பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பண்ணி பாக்கணும்ன்றீங்களா? பின்ன என்ன ஒரு இடத்துல மட்டும் தான் சந்தேகம் வருமா? சந்தேகம் எங்கெங்கயோ வரும்ல. இல்ல அதான் சொல்ல 7 மிஷனா ஐயா ஆட்சி நடந்தது இவங்களுது. அந்த நேரத்துல வேலை பார்த்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துல இருக்கிறவங்களும் மாநில அரசு அதிகாரிகள். இதையெல்லாம் மீறி அந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு மிஷின் வேலை செய்யாத அத்தனை மிஷினையும் வச்சிருக்காங்க. 7 மிஷினா அப்ப யாரு மேல தப்புன்னு தெரியலையே. 7 பூத்துல 2 மிஷின் 14 மிஷின். சோ பாக்குறதுக்கு ஆகும்னு சொல்லி டெய்லி பாத்துட்டு இருக்காங்க. இல்லையா திமுக மட்டும் போய் கேட்டுச்சா மார்க் தெரியல. ஒவ்வொரு மிஷின்ல இல்லைங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து அந்த வழக்கறிஞர் டீம் அப்படியே சும்மா சைன் ஆராய்ஞ்சு 3 மிஷின் செய்யலன்றாங்களா? இந்த இடத்துல சீல் இல்ல நாளைக்கு அந்த விவி பாட்ல விழுகவே இல்லப்பா. அப்ப ஏயா ஓட்டு போட்டு நாங்கெல்லாம் பார்த்தோமே அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னு கொளத்தூர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. ஆமா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதுல இன்னொருத்தர் வேற நான் போட்டிட்டேன், நான் பாருங்க போட்டிட்டேன், என்னோட இன்னொருத்தவங்க வந்து போட்டிட்டாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க, வந்து பார்த்தா மார்க் போல் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க பார்த்தா ஒரிஜினல் இதே காமிக்கலங்கிறாரு. எதுக்கு வந்தோடனே தெரிஞ்சுதான் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்னே அங்க பாதி பேருக்கு. அதான் நீங்க பாபு வந்து சொல்லிட்டாரு எல்லாம் வந்து திமுக வந்து பயந்து போச்சு, அவங்க சொல்றதெல்லாம் போய் புரட்டு அதனால அப்படின்ட்டாரு. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. அதனால திமுக இப்படி இருக்க பார்த்தா பட்டாசு தான் கேட்குது பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல. அந்த பிரஸ் மீட்ல பார்த்தா பட்டாசு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஒரு 2வது வாட்டி கொத்து போராட்ட போட்டோம் அப்படின்னு. ஆனா வெளியில வந்து டீம்லாம் சொல்லிட்டாங்களா எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சு போச்சு, இப்ப வச்சு நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி இன்னும் 4 தொகுதிக்கு போட்டிருக்காங்களா? சரி அந்த 5 தொகுதிக்கு சேர்த்து ஒரு தேர்தலை கொண்டு வந்து மீண்டும் எதிர்கட்சி தலைவராக அப்ப இவர் உதயநிதி என்ன பண்ணுவாருங்க? அது நீங்க அப்படி இறங்கிதாங்க ஆகணும். அது எப்படி விட முடியும்? என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு ஆயிருக்கா. அது ஏங்க இவர் வந்து அவர் இறங்கிதாங்க ஆகணும். அதெல்லாம் விட மாட்டாங்க. தலைவரின் சொல்படி தான் அங்க வர்றாங்க. இல்ல சொல்லப்பட்டு அவரே தோக்கடிச்சிருவாரு. இன்னைக்கு கூட சொன்னாரு தலைவரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் நாளைக்கு வந்து நாங்க வருவோம் கேள்வி கேட்போம்னாரு. அப்ப தலைவரே வரும்போது எந்த அறிவுறுத்தலும் தேவையில்ல, அவரே டைரக்டா ஆனா விடலாம் மாட்டாரு. அவரே தோக்கடிச்சிரு கூட போயிட்டு ஒருத்தர் காலி பண்ணிட்டு மகேஷ் ஏற்கனவே ஒருத்தர் மேல பழிய பாவத்தை போட்டு அந்த மனுஷன் அழுது கண்ணீர் விட்டு அந்த வேன்லயே அவர் ஒருத்தர் தான் சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம். இந்த தடவை வந்து அவரு கஷ்டம் தான். நல்ல உழைப்பாரு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள்
பல கேஸ் ஓபன் பண்ணி இன்றைக்கு கைது செய்யப்படுவாரா இல்ல அப்படி ஏதாவது சொன்னா கூட முன்ஜாமீனை வாங்கி பட்டக்குன்னு வெளில வந்துகிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா கரகம் வாயில சனி போல. ஆமா. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பிடி வாரண்ட் கொடுக்குற அளவுக்கு சிக்கல். உதயநிதிக்கே டஃபா தர மாதிரி பேசியிருக்காரு. அது ஓபன் ஸ்பீச்சுங்க. அது இரட்டை அர்த்தம்லாம் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லலன்னு சொல்லலாம், சொன்னோன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த வாய்ப்பும் இல்ல. அதுல யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாதுன்னு ரிப்பீட் வேற பண்ணாரு. ஆமா. அதனால யாருக்குமே அதுல சந்தேகமே இல்ல. யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த விஷயத்துல அவரு முன்ஜாமீன் வாங்கலாம் போயிருக்கிறாருங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. பட் என்னன்னா குறுக்க என்ன பண்ணிருக்காரு, அதுல இதுல வேற நேர்ல ஆஜராது விலக்கு அளிங்கன்னு கேட்டாரு. ஒரு விளக்கும் கிடையாது, விளக்கும் கிடையாது, குத்து விளக்கும் கிடையாதுட்டாங்க. நேரா புடிச்சு இங்க கொண்டாந்து நிறுத்துங்கன்ட்டாங்க. ஆனா போன மாதம் ஃபுல்லா வந்து பிரச்சனை இருக்கும்போது கேஸ் போட்டது வந்து பாஜகவோட மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த். அவங்க கிட்ட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதாவது அவர் உடம்பு நல்ல இல்லைங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, அந்த முயற்சி பண்ணிட்டாங்க, பண்ணி கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கோங்க கேஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட விடாமுயற்சி. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க மகன்ல இருந்து எல்லாம் பேசிருக்காங்க, போட்டு கொஞ்சம் வாங்க வாபஸ் வாங்கிருங்க, நாங்க வந்து அவர் ரொம்ப வயசாயிடுச்சுங்க, நீங்க எப்படி ஏதோ தெரியாம பேசிட்டாரு அப்படின்னும் போது நம்ம கிட்ட ஆலோசனை நான் சொன்னோம் ஒண்ணுமே இல்லைங்க, பொது வெளியில மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, பிரச்சனையை முடிச்சிடலாம். பொது வெளியில மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எங்களுக்கு பிடிக்காத வார்த்தைன்ட்டீங்களா? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஏங்க, நாங்க கோர்ட் ரூம் அது மாதிரி எங்கேயாவது வேற எங்கேயாவது கொஞ்சம் 4 பேர் பார்க்காத இடங்கள் அந்த இடத்துல கேட்டீங்கன்னா ஈஸியா செய்வோம். ஆமா. இது பப்ளிக்கா எப்படி நாங்க சட்டப்பூர்வமா எல்லாத்தையும் சந்திக்கிறவங்க. செப்டம்பர் 2க்குள்ள என்ன நடக்கும், ஒருவேளை இதுக்காக எல்லாரும் கேக்குறாங்க, இவ்வளவு காலம் ஏன் 25 நாள் குடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி கூட கீழே. அதுக்குள்ள எல்லா வேலையும் நல்லா பண்ணி முடிச்சிடலாம். அதுதான் கேக்குறாங்க, 25 நாளைக்குள்ள எதுக்குங்க இவ்வளவு நாள் டைம் குடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல மீண்டும் ஒரு கைது, மீண்டும் ஒரு அவரு எப்படி 3ஆம் தேதி மாதிரியா இல்ல கைதான திருப்பி கூட வருவாங்களாங்க, அது வேற பிரச்சனையா இருக்குது. 3ஆம் தேதி மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பிளாக் அது விழுப்புரத்துல இருந்து பக்கத்துல கூட்டி. இல்ல இவருக்கு யாரும் வர மாட்டீங்களா? ஏன்னா அவர் இல்லையில கொன்னீங்க. இல்லங்க வேன்ல அவர் இருந்தாரு. இல்ல வரல, அவர்லாம் வரல, ஊர்ல இருந்தாரு. ஆமா பாவம், அவரே வர வயசான ஆளு எப்படிங்க இல்ல அப்ப என்னங்க நீங்க அதை விட வயசான துரைமுருகன் அவர்கள் கூட காலையில இருக்காருங்க பாவம். ஆமா அவர் வந்தாரு அந்த மாதிரி வண்டியில வரல. நேரு போனாரு, டிஃபன் சாப்பிட கூட போனாரு. வேலு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு உடம்பு சரியில்லைங்க, இப்பதான் ஆபரேஷன் ஆயிட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு உலக. அதனால அப்படி இருக்கும் பொழுது இவருக்கும் அதே மாதிரி ஏதாவது இல்ல அந்த செம்மண் கடத்தல் இது மாதிரி பிரச்சனை ஆச்சு இல்ல, அப்போ விழுப்புரத்துல இருந்து கூட்டிட்டு வருவாங்களா? அவர் எங்க பேசிருக்காரு வேலூர்ல பேசிருக்காரு, பக்கத்து ஸ்டேஷன் கூட்டு போனா போயிருவாங்க. நீதிமன்றத்துக்கு தானே கூட்டிட்டு வரோம். அப்ப கரெக்ட், அரெஸ்ட் பண்ணும்போது எங்கன்னு தெரியணும்ல, பாப்போம், அதை வெயிட் பண்ணி. இது போன்ற பல புதிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது சைட்லைட்ஸ். நன்றி.